ஹாய் குட்டீஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கதை நேர்மையே சிறந்த செல்வம். வாங்க பார்க்கலாம். ஒரு ஊரில் ஒரு வயசான பெரியவர் இருக்கார். அவர் பேர் முருகன். அவருக்கு சொந்தம் பந்தம்னு சொல்லிக்க யாருமே கிடையாது. அவர் சொக்கலிங்கம் அப்படிங்கிற பண்ணையார்கிட்ட வேலை செஞ்சுட்டு வந்தார். அது மூலமாக கிடைக்கிற பணத்தை வச்சு தான் வாழ்ந்துட்டு வந்தார். எவ்வளவு வறுமையில் இருந்தால் கூட யார்கிட்டையும் கையேந்தி பிச்சை கேட்டு வாங்கி சாப்பிட்ட பழக்கம் அவருக்கு சுத்தமாக கிடையாது. எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலுமே நேர்மை தவறாமல் வாழ்ந்துட்டு வந்தார். ஒரு வாட்டி ஊர் பஞ்சாயத்துக்காக பண்ணையார் சொக்கலிங்கத்தை கூப்பிட்டுருந்தாங்க. அவருமே நல்ல தீர்ப்பு தான் கொடுத்தாரு. ஆனால் தப்பு செஞ்சு தண்டனை பெற்ற அந்த கெட்டவன் மட்டும் பண்ணையாரை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறான். பழி வாங்கிறதுக்காக நம்ம பெரியவர் முருகனை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். முருகன் கிட்ட வர்றான். ஐயா பெரியவரே, நீங்கள் நம்ம பண்ணையார்கிட்ட தானே வேலை பார்க்குறீங்க அப்படின்னு கேட்குறான். முருகன் அவருமே ஆமாம் தம்பி, நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாரு. நம்ம பண்ணையார் எங்கள் குடும்பத்துக்கு நிறையா உதவிகள் செஞ்சுருக்காரு. அவரால் தான் இப்போ எங்கள் குடும்பம் நல்ல நிலைமையில் இருக்குது. நானும் கை நிறைய சம்பாதிக்கிறேன். அதனால தான் உங்கள் மூலமாக அவருக்கு ஒரு உதவி செய்யலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த திருடன் சொல்கிறான். ஓ அப்படியா, நான் என்ன பண்ணணும்னு முருகன் கேட்குறாரு. ஒன்றும் இல்லைங்கய்யா, நான் ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து தர்றேன். பண்ணையாரோட நிலத்தில் நீங்கள் பூச்சி மருந்து தெளிக்கும் போது இதையும் அது கூட கலந்து தெளிச்சிடுங்க அப்படின்னு அந்த திருடன் சொல்கிறான். என்ன மருந்து தம்பி அது அப்படின்னு முருகன் கேட்குறாரு. பயிர் நல்லா செழிப்பாக வளரணும், அதுக்குரிய மருந்து தான் இது ஒரு புது கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்கிறான் திருடன். இதை கேட்ட முருகன், நல்ல விஷயந்தானே, பண்ணையார்கிட்ட நீங்களே நேராக போய் தரலாமே, எதுக்கு என்கிட்ட கொண்டு வந்து தர்றீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த திருடன், அது நான் போய் கொடுத்தா அவர் அதுக்கு பணம் கொடுப்பாரு. அவர் எங்கள் குடும்பத்துக்கு செஞ்ச உதவிக்கு நான் பணம் வாங்கினா நல்லாவா இருக்கும், தப்பு இல்லையா? அதனால தான் உங்கள் மூலமாக இதை செய்யணும்னு நான் நினைக்கிறேன். இதை நீங்கள் செய்யுங்க, அதுக்கு காணிக்கையாக நான் உங்களுக்கு 10,000 ரூபாய் தர்றேன் அப்படின்னு அந்த திருடன் சொல்கிறான். ஓ அப்படியா, சரி, இதை கொடுத்துட்டு போங்க, நான் பார்க்குறேன் அப்படின்னு முருகன் சொல்லிடுறாரு. சரி, அப்போ நான் 2 நாள் கழித்து வர்றேன், மருந்து தெளிச்சிடுங்க மறந்துடாமல் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த திருடன் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். நம்ம முருகனுக்கு ஒரே சந்தேகம், உண்மையிலே நல்ல பூச்சிக்கொல்லி மருந்து தானா, எதுக்காக நமக்கு 10,000 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்கிறான், ஒன்றுமே புரியலை அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. யோசித்து ஒரு முடிவுக்கு வர்றாரு. வேளாண் துறை சிறப்பு அலுவலகத்துக்கு போய் இந்த பூச்சி மருந்தை கொடுத்து பரிசோதனை செஞ்சு பார்க்குறாரு. பார்த்ததில் அது பூச்சிக்கொல்லி மருந்தே இல்லையாம், பயிர்கள் அளிக்கிற மருந்தான். நல்ல வேலை, நம்ம சந்தேகப்பட்டு பரிசோதிச்சது நல்லதுக்கு தான் அப்படின்னு சந்தோஷப்படுறாரு. இந்த தகவலை பண்ணையார்கிட்ட சொல்லி எதிரிகள்கிட்ட இன்னும் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு எடுத்து சொல்கிறாரு. எவ்வளவு பணம் கிடைச்சாலுமே தவறு செய்யாமல் இருந்த முருகனின் நேர்மையை பாராட்டி அவருக்கு மாத சம்பளத்தில் 500 ரூபாய் அதிகமாக தர்றதா பண்ணையார் அறிவிக்கிறாரு. ஹாய் கொடேஸ், உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா? இந்த கதையில் வர்ற மாதிரியே நமக்கு எவ்வளவோ பணமோ பொருளோ நேர்மையற்ற செயல் செய்யும் போது கிடைக்கும் அப்படின்னா அந்த செயலை நம்ம செய்யவே கூடாது. நேர்மை தான் நம்மளுடைய நிரந்தர செல்வம். ஓகேவா குட்டீஸ்? நன்றி, வணக்கம்.